கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. God is too good, his mercies are huge. மனித அறிவு கெட்டாத அளவிலே தேவன் நம் மீது கிருபை வைத்திருக்கிறார். ஆமா, அது எந்த எக்ஸ்டெண்ட் போகலாம், அக்கார்டிங் டு யுவர் இமேஜினேஷன். பவுல் எப்படி இமேஜின் பண்ணானா, எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் என்று சொல்லி அவன் இமேஜின் பண்ணான் இல்லையா? எலியா என்ன இமேஜின் பண்ணான்னா, அந்த கிருபை நான் சொன்னாதான் மழை வரும் அப்படின்னு அவன் இமேஜின் பண்ணான். ரைட்? அக்கார்டிங் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்கார்டிங் டு யுவர் இமேஜினேஷன் அந்த கிருபையை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தலாம். ஆமா, ஏன் அந்த அளவுக்கு நமக்கு கிருபை தந்திருக்கிறார் என்றால், 21வது நூற்றாண்டை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். சரிங்களா? we are in that responsibility. ஆமா, எலியா காலத்திலே அவன்தான் தேசத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தான். இன்னொரு விதத்துல பார்த்தா எலியா, எலிசா, தாவீது, அப்புறம் பேதுருலாம் கிடையாது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம்தான் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா சிலுவைக்கு பின்பதாக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். ரைட்? ஆமா, உங்களோட பேசும்போதுதான் எனக்கு இந்த வெளிப்பாடு தர்றாரு பாருங்க. ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அப்படித்தான் நம்மை நடத்துகிறார். ஆமா, தேவன் நமக்கு கிருபையாக தந்த ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே என்கிற பாட புஸ்தகத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபத்தை குறித்த அறியாமை அநேகம் அகன்று கொண்டு இருக்கின்றன. ஸோ இன்றைக்கும் நாம இதுவரைக்கும் 4 பாடங்கள் முடித்திருக்கிறோம். முதல் 8 அத்தியாயங்கள் முடித்து விட்டோம். இன்னைக்கு 5வது வகுப்பு 9 மற்றும் 10வது அத்தியாயங்கள்ல இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். தேவனுடைய வல்லமை எங்கே இருக்கிறது? வெரி குட். தேவனுடைய வல்லமை எங்கே இருக்கிறது? பவானி சிஸ்டர், ஒன் வேர்ட்ல சொல்லுங்க பாப்போம். எங்களுக்குள் இருக்கிறது. அவ்வளவுதான். எனக்குள்ளேன்னு சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறது. அவ்வளவுதான் ஆன்சர். பெஸ்ட் ஆன்சர் பாருங்க. அதான் தேவனுடைய வல்லமை எங்கே இருக்கிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. பதில் பாருங்க, எல்லாரும் தெரியும், ஆனாலும் அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 75வது பக்கத்திலே பாட்டம் மோஸ்ட் வாசிங்க சிஸ்டர். தேவன் ஏற்கனவே தமது வல்லமையை நமக்கு கொடுத்து விட்டார். அது நமக்குள் இருக்கிறது. இப்பொழுது நாம் தாம் அவருடைய வல்லமையை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அடுத்த லைன் வாசிக்கலாம். இயேசுவை மரித்தோர் இருந்து எழுப்பிய அதே வல்லமையை தேவன் நமக்குள் ஏற்கனவே வைத்து விட்டார். அவருடைய ஆவியை போதும் சிஸ்டர். பாருங்க, எந்த அளவு அந்த வல்லமை மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுத்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புற அதே வல்லமை உங்களுக்குள்ள சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புற அதே வல்லமையை எனக்குள்ளே வைத்து விட்ட தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இல்ல எவ்வளவு பெரிய மேட்ரு. இந்த ஒரு கொஸ்டினோட இன்னைக்கு வகுப்பை முடிச்சிடலாம். சரி, இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ, நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா அந்த பேதுரு சொல்ற மாதிரிங்க, எனக்குள் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். ஆமா, உங்களுடைய எல்லா பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. இதை புரிந்து கொண்டால் போதும், சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமா, உங்களுடைய பிரச்சனையை மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அதனாலதான் நாம அப்படி ஒரு தலைப்பு போட்டோம், நானே தீர்வு, நீங்களே தீர்வு. உங்கள் பிரச்சனைக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் நாமே தீர்வாக இருக்கிறோம்.
ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே இந்த மாதிரி கலக்கி இருக்காங்க பாருங்களேன். எலிசா சொல்ற பாருங்க, நான் பேசினாதான் மழை வரும். ஈஸியா மரித்தோரை உயிரோடு எழுப்பிடுறாங்க. எலிசால யோசுவாவுக்கு இந்த சக்தி, இந்த இந்த அறிவு இருக்கு பாருங்க. நான் பேசுனா சூரியன் கீழ்ப்படியும். வாட் அ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கல்ல, ரெவலேஷன் நாலேஜ். ஆமா, இதோடதான் நம்ம இந்த நாள்ல புதுசா ஒரு தீர்மானம். செப்டம்பர் 1 வகுப்புல நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டேன். சரிங்களா? நடக்குதோ நடக்கலையோ அட்டெம்ப்ட் பண்ணிருங்க, முயற்சி செய்திருங்க. ஆமா, போன சண்டே நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு 2 ஆபரேஷன் பண்ணல, லெப்ட் லெக் 2 இன்ச்சு குறைஞ்சிட்டு. சரிங்களா? ஒரு 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம். இதை ஊனிட்டே வந்தாரு. அவரை முன்னால கூப்பிட்டு உட்கார வச்சு, காலை தூக்கி இன்னொரு சேர்ல உட்கார வச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க, இப்படி இருந்தது அவர் காலு. நான் என்ன விசுவாசித்தேன்னா, இந்த கால் இப்படி வளர்ந்துரும் அப்படின்னு விசுவாசிச்சேன். சரிங்களா? அந்த இப்படி இருந்த காலு, இந்த காலை நாங்க இழுத்து விட்டோம், குரோன்னு. கண்டிப்பா வளர்ந்துரும். ஆனா அந்த நேரத்துல வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நான் வெட்கப்படலைன்னு சொல்றேன். ஏன்? எனக்குள்ள பயங்கரமான பவர் இருக்கு. சரிங்களா? சீக்கிரத்துல அவர் சொல்லுவார், பிரதர் 2 காலும் ஒரே சைஸ் ஆயிட்டு வளர்ந்துட்டுன்னு சொல்லுவார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை வைத்து கொண்டு தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆமா, நம்ம டீம் உலகத்தை உழுக்கணும். யார் யாரெல்லாம் என்னோடு நீங்க எழும்புகிறீங்களோ உங்களுக்கு உலகத்தின் பல தேசங்களில் இருந்து அழைப்பு வரும். அதுக்கு பெரிய பைபிள் நாலேஜ் எல்லாம் வேண்டியதில்லை. பிரசங்கம் பண்ண தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? என்ன ஆயிடும் தெரியுமா? நீங்க அந்த அளவுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு நீங்க பண்ணுகிறது தான் பிரசங்கம். எத்தனை பேர் புரியுது தெரியல? உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் பண்ணுகிறது தான் பிரசங்கம். சரி, ஒரு 100 பேர் வராங்க, ஒரு 10 அற்புதம் சர்வசாதாரணமா செய்திருவீங்க, அதான் பிரசங்கம். வேற என்ன பிரசங்கம் வேணும்ல? அப்புறம் நீங்க வேதத்தை திறக்கவே வேண்டியதில்லை, சர்வசாதாரணமா. இன்னும் நான் சொல்றேன், ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க சர்வ சாதாரணமா பிரசங்கம் பண்ணுவீங்க. நீங்க போய் நின்னா போதும், ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, இதனாலே ஆகும், ஆவியினாலே. அவருடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். என்னவாக இருக்கிறார் என்றால், இயேசுவை எழுப்பின அதே வல்லமையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 2வது கேள்வி போயிடுவோம். எந்த 4 பேரை விட நம் தேவன் நமக்கு நல்லவர்? வெரி குட். பார்க்காமலே சொல்லலாம். மேட்சி சிஸ்டர் வாசிக்க வேண்டாம், இது தெரியலன்னா வாசிங்க. அன்வைட் பண்ணிடுங்க. எங்கள் பெற்றோர்கள், எங்கள் நண்பர்கள், நியாயாதிபதிகள் எல்லாரை காட்டிலும் 4 பேர் சொல்லல, நீங்க 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. பெற்றோர் என்பதுல தாய் தகப்பன் அடங்கி இருக்கு. கரெக்ட். வெரி குட். அப்ப 4 தானே பாஸ்டர்? ஓகே, அதான் 4 தான். பெற்றோர்ல 2 பேர் இருக்காங்க. நான் அப்படி சிலர் எழுதியிருப்பீங்களே, தாய் தகப்பன், ஃப்ரெண்ட்ஸ், ஜட்ஜு, இவர்களை. இது நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை, எல்லாம் நீங்க நல்லா தரவா படிச்சிருப்பீங்க. எப்பவுமே நீங்க இந்த வகுப்புக்கு முன்னால வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பதாக அல்லது ஒரு ½ an hour முன்பதாக ஒரு முறை ஃபைனலா என்ன செய்யுங்க, பஞ்ச் வேர்டை கண்டுபிடிங்க. சரிங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்துவை எழுப்புன அதே வல்லமை எங்கே இருக்கிறது என்று கேட்டா எனக்குள்ளே. 1 word ஆன்சர். நீங்க அந்த 1 word ஆன்சருக்கு வந்துட்டீங்கன்னா தரவா இருக்கும், மைண்ட்ல அப்படியே சிங்க் ஆயிரும். ஆமா, திரும்ப நம்ம இந்த பாடத்தை எப்போ படிப்போன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த பாடங்களை திரும்ப படிக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்க எல்லாரும், யோசிங்க, நான் பதில் சொல்றேன். இந்த பாடங்களை சரிங்களா இன்னொரு நல்ல தரோவா ஆழமா மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
சரிங்களா? 2 பேரா கூட இருக்கலாம். என்ன ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க தேவன் பரலோகத்தை விட்டு வந்தார் இல்லையா? ம். அது போல ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. இந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக பதிந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஸ்திரமாக காத்துக்கொள்ள முடியும். 3வது கொஸ்டின் பண்ணுவோம். தேவனிடம் இல்லாத ஒன்றை விட்டு அவர் திரும்ப வேண்டும் என்று சபை ஜெபிக்கிறது. அது என்ன? வெரி குட். கிரேட் சிஸ்டர், ஒன் வேர்ட் ஆன்சர். கர்த்தர் செய்து முடித்ததை நாங்கள் செய்யறதுக்காக ஜபிக்கிறோம். Okay. யாவற்றையும் செய்து முடித்தது. அதாவது நான் வாசிக்கிறேன், திரும்ப நான் கேள்வியை வாசிக்கிறேன். தேவனிடம் இல்லாத ஒன்றை விட்டு அவர் திரும்ப வேண்டும் என்று சபை ஜெபிக்கிறது. அது என்ன? வேற யாராவது சொல்லுங்க. ஒன் வேர்ட். கோபம். அவ்வளவு, கோபம். சரிங்களா? வாசிக்கிறேன் நான், பாருங்க. 76வது பக்கத்துல, இன்றும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஜெபம் என்று கற்பிக்கப்பட்டு உலாவி வரும் காரியங்களின் பின்னால் சாத்தான் இருக்கிறான். கனியை எண்ணி பாருங்கள். உங்கள் உள்ளறைக்குள் நீங்கள் தள்ளப்பட்டு கர்த்தர் செய்து முடித்ததை மேன்மையாக எண்ணாமல் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சித்து அவரிடம் இப்போது இல்லாத கோபத்தை விட்டு அவர் திரும்ப வேண்டும் என்று அவரிடம் சொல்லிக்கொண்டு. இல்லையா? இது ரொம்ப நியாயமான பதில். பாருங்களேன், எல்லாரும் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். அவர் என் மேல வெறுப்பா இருக்காரு, கோபமா இருக்காரு, நான் இது சரியில்லை அது சரியில்லை இல்ல. ஆனா அவர் கோபமாக இருக்கிறார் என்பதற்கு நேர் விரோதமான ஒரு வசனம் சொல்லுங்க. அன்பா இருக்கிறார். அன்பாக இருக்காரா? அன்பாகவே இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அவே இருக்கிறார். அதான் நல்ல பஞ்சு லெட்டர். தேவன் நம்மிடத்துல அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அவர் கோபமாகவே இருக்கிறார் என்று எல்லாரும் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அவரிடம் இப்போது இல்லாத கோபத்தை விட்டு அவர் திரும்ப வேண்டும் என்று அவரிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இவரு சொல்றதெல்லாம் நியாயமா தான் தெரியுது இல்ல? என்ன சொல்றாரு? காட்டு முராண்டித்தனமான ஜபம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஜனங்கள் தேவனை கேவலப்படுத்துகிறார்கள்ங்கிறாரு. நியாயமா தானே இருக்குல்ல? வெரி குட். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்வோம். 4வது கேள்விக்கு போலாம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்க எந்த இரண்டும் காரணம் அல்ல, எந்த ஒன்று மட்டுமே காரணம்? ஜெயக்குமார் அனட்டா சிஸ்டர். அவருக்கு விருப்பம் இல்லாமலும் இல்லை, அவருக்கு வல்லமை இல்லாமலும் இல்லை. நாங்கள் தான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுற திராணி எங்களுக்கு இல்லை. எந்த ஒன்று? எஸ், பேஜ் 72ல பாருங்க. பேஜ் 72ல 3rd paragraph வரும் பாருங்க, மிடில்ல. இல்ல புதுசா வாசிக்கலாம் ஃபுல்லா. பதிலளிக்க வெகு காலம். வாசித்துருங்களா சிஸ்டர்? யாராவது வாசிக்கலாம். பதிலளிக்க வெகு காலம். பதிலளிக்க வெகு காலம் எடுத்து கொண்ட இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி போன்றவர் அல்ல நமது தேவன். அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவர். தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை நமக்கு கொடுப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாமலோ வல்லமை இல்லாமல் இருப்பதோ அல்ல, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள தேவையான திராணி நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதே. வெரி குட். சிம்பிளா சொல்ல போனா விசுவாசம் போதுமானதற்கு இல்லாத. அதுக்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம லகுவாக ரட்சிக்கப்பட்டோம். 6 காரியங்களை செய்யாமல் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே போல அந்த 6 காரியங்களை செய்யாமலே நம்முடைய பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ள முடியும். அந்த 6 பிரச்சனை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பழைய பக்கம் திருப்புங்க. யாராவது
ஜெபம் செய்யவில்லை. அப்புறம் ஞாபகம் இருக்கே சொல்லுங்க. உபவாசம் இருக்கல்ல, உபவாசம் பண்ணவில்லை. அப்புறம் சொல்லுங்க. காணிக்க கொடுக்கல, தசமமாக கொடுக்கல, முழங்கால் நிக்க இல்ல, பரிசுத்தமா இருக்கல. ஓகே ஓகே, போதும், புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படல இல்லையா? அது அவருடைய கிருபை பாருங்க. அதே போலதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். தேவையானது ஒன்றே. எது தேவை? விசுவாசம் இருந்தால் போதும் இல்லையா? ஆமா. பைபிள்ல பாத்தீங்கன்னா யாருடைய பட்டியல் இருக்கிறது, யாருடைய பட்டியல் இல்லை? விசுவாசிக்கிறவர்களுடைய பட்டியல் உள்ளது. விசுவாசிக்கிறவருடைய பட்டியல் இருக்கிறதே தவிர ஜெபிக்கிறவருடைய பட்டியல் இல்லை. அந்த லிஸ்ட் எந்த அதிகாரம்? ஹீப்ரூஸ் 11. ஓகே, எபிரேயர் 11ல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்காரு இல்லையா? ஓகே, அப்போ அவசரப்படாம யாராவது சொல்லலாம். அப்போ ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு உறவு வைக்கிறோம். உறவு வைக்கிறதா? இப்ப நம்ம தேவனுடைய உறவுலதான் இருக்கிறோம், சரிங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை. இப்போ இருக்கிற காலகட்டத்துல முதலாவது விடுதலை இதுலதான் வேண்டி இருக்கு. இதுல வேண்டி இருக்கு ஒரு குற்றம் ராஜ்யம் வைத்தது போதாது, பரிசுத்தம் போதாது, பக்தி போதாது. அதுல இருந்து வெளியே வந்துட்டாலே நீங்க தேவனுடைய உறவுல நல்லா வந்துடுவீங்க. யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு சிஸ்டர் ஏதோ ஒரு தேசத்தை கூப்பிட்டாங்க, நார்வே. அங்கே நான் 20 வருஷம் விசுவாசி பிரதர், நான் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன். என்ன சிஸ்டர், உங்க செய்தியை கேட்ட பிறகு எனக்கு அந்த குற்ற உணர்வே இல்லை. அது வரைக்கும் இன்னும் நான் ஆண்டவர் கோபமாகவே இருக்கிறார் இல்ல? ஆமா. நல்ல விசுவாசிகள் கூட இந்த சத்தியத்தை சரியாக அறியாமல் அவர்களுடைய அதிகமான நேரத்தை இல்லாத ஒன்றிற்காக முயற்சிக்கிறார்கள். என்ன இல்லை, அவரிடத்துல கோபம் இல்லை, ஆனா இதற்காக தான் நம்ம ஓடிட்டே இருந்தோம். ஐயோ, அவரை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கோபமாகவே இருக்கிறார்ல. தேங்க் காட், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமா. எத்தனை பேர் ஆண்ட்ரூமாக்கு பார்த்திருக்கீங்க டைரக்டா கனடாக்கு வரும்போது? ஒருத்தரும் பார்க்கல. சிஸ்டர் பார்த்திருக்கீங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நம்ம வரும்போது உங்க கையில இருக்கிற அவர் புக்கெல்லாம் தூக்கிட்டு போங்க, ஒரு பேக்ல போட்டு. பிரதர், நாங்க இந்த புக்கெல்லாம் இதுதான் எங்களுடைய பாடமா படிக்கிறோம். இல்லை வேற எப்படி? அவருக்கு என்ன, அவரை சந்திக்க ஒரு நிமிஷம் தான் கிடைக்கும். அவரு குளிர்ந்துல இது என்ன லாங்குவேஜ்னு கேட்பாரு. ஓ, திஸ் இஸ் தமிழ் அப்படிம்பீங்க நீங்க. ஓ, தமிழ், ஓகே ஓகே பாரு. நான் நினைக்கிறேன் ஒரு 100 மொழிகள்ல வந்திருக்கும் இந்த பாட புஸ்தகங்கள்ல. அதே போல இந்த புஸ்தகத்தை நீங்க வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் வாசித்து தியானிக்க வேண்டிய புஸ்தகம். இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களும் இதை ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு எடுக்க வேண்டி இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை கொண்டு உலகத்தை உலுக்குவாராக. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தன்னிடம் கொடுத்த வேலையை தேவன் தான் செய்ய வேண்டும் என சபை ஜெபிக்கிறது, அது என்ன? தம்மிடம் கொடுத்த வேலையை தேவன் செய்ய வேண்டும் என்று சபை ஜெபிக்கிறது. யாரு? சிஸ்டர் லிதியாவா? எஸ் சிஸ்டர். 75வது பக்கத்துல, அவர் விசுவாசிகளிடம் போய் வியாதியஸ்தரை குணமாக்கவும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணவும், மரித்தோரை எழுப்பவும், பிசாசுகளை துரத்தவும் கூறினார். அவர் நமக்கு கட்டளையிட்டதை நாம் போய் செய்யாமல் அவர் நம்மிடம் செய்யும்படி சொன்னவைகளை அவர் செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெரி குட், வெரி குட். அது கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அது கரெக்டா எப்படின்ட்டு. அப்போ
ஒரு நபரை சுகமாக்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டும்? பேச வேண்டும். எப்படி பேசணும்? ஒரு சத்தியத்தை, தலைவலியோட சத்தியத்தை ஒரு தலைவலியோட ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க, என்ன பேசணும்? உங்களுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவ்வளவு நீளம் பண்ணக்கூடாது, ஷார்ட்டா சொல்லுங்க. அப்பாலே போ. அவ்வளவுதான். இயேசு நாமத்தினால தலைவலியே சுகத்தை ஓடும். அகன்று போவதாக இயேசு நாமத்திலே. ஆமா, இது ரொம்ப ஒரு இது ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. இயேசு நாமத்தினால தலைவலியே ஓடு. இதுக்கு மேல பெரிய ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லாவற்றுக்கும் இதுதான். நீங்க அப்ப எதுக்குதான் நம்ம ஜெபத்துல டைம் எடுக்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ண, வேத வாசிக்க, ஆராதிக்க, அந்நிய பாஷை பேச. மற்ற நேரம் பிரச்சனை உங்கள்கிட்ட யாராவது பேசினா வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது. நான் ஏன் தண்ணீரை எடுங்கன்னு சொல்றேன்னா, அவங்க செக் பண்ணி பார்த்த உடனே சுகமாயிருது. அப்புறம் அவங்களுக்கு டவுட் வருது, அது எப்படி இவ்வளவு ஈஸியா போகுமா? அப்படியே திரும்ப வந்துருது. அப்போ அவர்களுக்கு திரும்ப சந்தேகம் வராமல் அப்ப அப்படி மற்றபடி இப்ப கையில தண்ணி இருந்துன்னு வைங்களேன், சந்தேகம் வர ஆரம்பிச்சோடனே நமக்கு தான் தண்ணி இருக்குத, குடிச்சுக்கலாம். அதனாலதான் நான் அதை கொடுக்குறேன். இது ஆவியானோட நடத்துதல். நான் திரும்ப சொல்றேன், தலைவலி நீங்க பேசுறீங்க, இயேசு நாமத்துல தலைவலிய போ என்று பேசிட்டு செக் பண்ண சொல்றீங்க. 2-3 நேரம் பேசுங்க, போகாட்டாலும் பரவாயில்ல. உதாரணம் சொல்றேங்க இல்லைங்களா, கடந்த வாரத்துல திடீர்னு வினோதினி சிஸ்டருக்கு ஒரு காது வலி வந்துட்டு, தூங்க முடியல. எனக்கு தெரியாது, 4 மணிக்கு நான் எழுந்து பார்த்தா எங்க வீட்டுல பெட்ரூம்ல லைட் எரியுது. உட்கார்ந்து இருக்காங்க, அதாவது டைனிங் டேபிள்ல இப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. நான் பார்த்தேன், உடனே காது வலிக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெயின். இதுல என்னன்னா, நம்ம இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிறோம் பாருங்க. நான் நேர காதுல கை வச்சு இதை தான் இயேசு நாமத்துல ஏமாத்துற பிசாச போ வெளிய, காது வலிய போன்னு செக் பண்ணுன்னா போகல, தலையை அசைச்சு பார்த்தாதான் போகல. அவங்களுக்கு விசுவாசம் குறையா இருக்கு, ஏன்னா அனுபவிக்கிறவங்களுக்கு குறையா இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும். திரும்ப கை வச்சேன், போகல. அப்படிதான் இருக்கு. நான் கேட்டேன், ஏமா போகண்டாலும் போனாலும் சொல்லு, போகாவிட்டாலும் சொல்லுங்க. போகவில்லை, குறைஞ்சிருக்கா? குறையல. அப்ப நான் சொன்னேன், எனக்கு நல்ல ஃபெய்த் இருக்கு, டோன்ட் வரின்னு சொல்லி திரும்ப வச்சேன். திரும்ப காயில வச்சுட்டு எடுத்தாங்க, காது வலி கொஞ்சம் குறைஞ்சது. திரும்ப வச்சு 4வது நேரம் வைக்கும்போது 100% சுவாசி இருக்கு. பிசாசு என்ன செய்வான் சரிங்களா, நமக்குள்ளே சந்தேகத்தை தருவான். அந்த டவுட், அந்த அவிசுவாசத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவது தான் நான் இதையும் சேர்த்தே தர்றேன். எதை சேர்த்தே சொல்றேன்? சுகமாகாட்டாலும் பரவாயில்ல, சரிங்களா. நீங்க சுகமாகவில்லை என்றால் நம்முடைய பெயர் கெட்டு போகுமோ அப்படின்னு நினைக்காதீங்க, சரிங்களா. ஆமா, அந்த குஷ்டரோகி எப்போ சுகமடைந்தார்கள்? நடந்து போகும்போது திரும்பி போகும்போது சுகமடைந்தார்கள். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் உண்டு. ஐதீகோ எப்போ உயிரோடு வந்தான்னா, பவுல் அந்த ஊரை விட்டு வெளியே போனவர்தான் உயிரோடு வந்தான். இப்படி நமக்கு சாதகமான வசனங்களை மனசுல வச்சிடு, இன்சிடென்ட்ஸ மனசுல வச்சிடுங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவால எங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை? ஆமா, இதெல்லாம் நமக்கு சாதகமானதானே, சரிங்களா. ரெண்டொன்னு நான் பார்த்ததுல இத்தனை வருஷம் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில யாருமே நம்மை தப்பா நினைப்பதில்லை. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிடுறேன் பாருங்க. நான் ஒரு கூட்டத்துல ஹீலிங் பண்றேன், ஒரு 40 பேருக்கு பேசுறேன். ஒரு 5 பேர் ஒருவேளை சுகமடையாவிட்டாலும் அவர்கள் நம்மை தவறாக நினைப்பதில்லை, தங்களை தாங்களே தான் நொந்து கொள்றாங்க. ஐயோ ஏதோ நான் சரியில்லை, யாரும் ஜபம் போதல. அப்ப அது நமக்கு அட்வான்டேஜ் தானே. என்ன பிரதர் பிலிப்பு, எத்தனை பேர் புரியுது? தங்களைத்தான் குறைபட்டு கொள்ளுகிறார்களே தவிர ஜெபித்தவர்கள் மீது தப்பா நினைக்கவில்லை என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் புரியுது? அதனால நீங்க தைரியமா ஹீலிங் பண்ணுங்க,
சரிங்களா? உங்களை யாரும் தப்பா நினைக்க, சுகம் அடையாவிட்டாலும் அற்புதம் நடக்காவிட்டாலும் உங்களை யாரும் பொதுவா தப்பா நினைக்கிறதே இல்லை. எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை. இந்த ஏரியாவில் அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, போயிடலாம். எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வலியுறுத்தப்படவில்லை? வெரி குட். ஷார்டஸ்ட் ஆன்சர். எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். மக்களிடம் தேவ வார்த்தையின் சத்தியத்தை எடுத்து கூறுவதன் அவசியம் சரியான முறையில் அவ்வளவுதான். வலியுறுத்தப்படவில்லை. வெரி குட், வெரி குட். ஆமா, தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல முக்கியத்துவம் சரியாக உணர்த்தப்படவில்லை. அதே போல அற்புதத்தோடு சுவிசேஷத்தை அறிவிப்பது எளிது என்று சொல்லப்படவில்லை. ஒரு அந்த பேராகிராஃபை வாசித்துங்களேன். டயானாவை மேற்கொள்வது எப்படி? பேஜ் 81 ஒருவருடைய வாழ்வு மாற வேண்டும் என்றால் வாசிங்க யாராவது. ஒருவருடைய வாழ்வு மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தை அவரிடம் வந்து அவருக்குள் செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய ஜெபத்தின் மூலம் மக்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அவர்கள் மாறவில்லை என்றால் ஏன் தேவன் அவர்களை ரட்சிக்கவில்லை? நான் அவர்களுக்காக ஜெபித்தேனே என்று எண்ணுகிறோம். உண்மையாகவே அந்த மனிதர் ரட்சிக்கப்பட விரும்பவே இல்லை என்பதை எப்போதாவது யோசித்து பார்த்தீர்களா? ஒருவேளை அவர்கள் தங்கள் பாவங்களை விரும்பி வாழ்வர்களாய் இருக்கலாம் அல்லவா? ஒருவேளை கிறிஸ்தவனாக இருப்பது ஒரு தீய காரியம் என்ற பிசாசின் வஞ்சனையில் விழுந்திருக்கலாம். அவர்களிடம் சத்தியத்தை எடுத்து கூறி அவர்களின் அவிசுவாசத்தை நீக்க நீங்கள் முயற்சித்தீர்களா? மக்களிடம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை எடுத்து கூறுவதன் முக்கியத்துவம் சரியாக உணர்த்தப்படவில்லை. அதற்கு பதிலாக நாம் எல்லோரும் தேவ ஆவியான் ஊற்றப்படும்படி ஜெபித்தால் நாம் போய் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. நாம் வெளியே போய் சொல்வதனால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கப்படும். கர்த்தர் நம்மை செய்ய சொன்னவற்றை அவரே செய்து விடும்படி அவரிடம் கூறிவிடுவோம் என்ற மனப்பான்மையில் நாம் இருக்கிறோம். வெரி குட். தெளிவாளி இருக்கிறார்ல. ஆமா, ஒரு அப்போஸ்தலர்ல ஒரு இது உண்டு இல்ல, நிருபங்கள்ல உண்டு. அனுப்பப்படாவிட்டால் யார் போவார்கள்? போகாவிட்டால் யார் அறிவிப்பார்கள்? அறிவிக்கப்படாவிட்டால் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? யாருக்காவது அந்த வசனம் தெரியுமா? ரோமர் 10:11. ரோமர்ல வெரி குட். 10 ரோமர் 12. ஓ தேவனுடைய நாமத்தை தொழுவோம். கரெக்டான வசனம் 14 வாசிங்க. 10:14 13 to 15 வாசிங்க. 13, 14, 15. ரோமர் 10வது அதிகாரம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுகிறார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி ஓகே, போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனும் ரட்சிக்கப்படுவான். இல்ல 15வது வசனம் பாருங்க. முதலாவது அனுப்புவது, அனுப்பப்படாவிட்டால் இரண்டாவது அதுக்கு மேல இருக்கு பிரசங்கிப்பது இல்லையா? அப்படியே அப்புறம் விசுவாசியாதது, அப்புறம் தொழுது கொள்ளுவது இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அனுப்பப்பட்டுதல். ஆமா, நீங்கெல்லாம் கூட மிஷனரி ஊழியத்துல யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஜாஸ் மிஷன் ஒண்ணு ஆரம்பிக்கணும். அதுல நம்ம 1000 சர்ச் பிளான் பண்ணணும். சரிங்களா? எத்தனை பேர் வட இந்தியாவுக்கு போயிருக்கீங்களோ இல்லையே தெரியல. என்னுடைய நண்பர்கள் நிறைய, அதாவது ஒரிசா காடுகளுக்குள்ள வேலை செய்யறாங்க. அப்புறம் பீகார் காடுகளுக்குள்ள, குஜராத் காடுகளுக்குள்ள
சரிங்களா? நான் பலமுறை போயிருக்கிறேன். இந்த வருஷம் கூட என்னை கூப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னா, நீங்க கனடாவை கம்பேர் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணாலே இன்னும் 100 இயர்ஸ், இன்னும் 100 வருஷம் ஆனா கூட அவைகள் ஒரு தமிழ்நாட்டை போல, தமிழ்நாடு கிராமத்தை போல மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. லட்சக்கணக்கான கிராமங்களுக்கு சாலை, ரோடு வசதி இல்லை, நடந்துதான் போகணும். மலைகளுக்குள்ள போகணும் அல்லது மணல்ல போகணும். கார் போகாது, பைக்கு போகாது, எலக்ட்ரிசிட்டி இல்லை. நான் பல கிராமங்கள்ல தங்கி இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து என்னது இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது. அவ்வளவு பின்தங்கி இருக்காங்க. இன்னும் ஒரு ட்ரைப் இருக்காங்க, அவங்க பேரு மறந்து போச்சு. அவங்க போட்டோ நான் ஒரு முறை காமிக்கிறேன். இன்னும் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க ஒரிசாவுல. அவர்களை சந்திப்பதற்கு நாங்க கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடந்து போனோம். சரிங்களா? அவங்க பேசுற மொழியில ஸ்கிரிப்ட் இல்லை, எழுத்து இல்லை. இதுல என்னன்னா பெரிய வேடிக்கை என்னன்னா, அரசாங்கம் அவருடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க தனி ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்கு. என்ன கலாச்சாரம்? குளிக்க மாட்டாங்க, லேடிஸ் வந்து மேல ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. அவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை இன்னும் இருக்கு பாருங்க. ஏன்? போய் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அங்க ஒரு டாக்டர் வந்து ரகசியமா நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. சரிங்களா? அவரே இப்போ அவர் இல்லை. ஏன் என்ன சொல்றேன்னா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் பிளான். கனடாவுக்கு ஏதாவது மிஷினரி வந்தாங்களா சரித்திரத்துல? அதாவது இந்த அப்போஸ்தலர்கள் யாரு வந்தாங்க, ஏதோ சரித்திரம் இருக்குதா தெரியல. நாங்க தான் வந்திருக்கிறோம். நீங்க தான் வந்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். காட் இஸ் குட். யூ ஹவ் ரைட்லி அண்டர்ஸ்டுட். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்தியாவுக்கு யார் வந்தாங்க? தாமஸ் வந்தார் இல்லையா? இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய, ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ மிஷினரி வந்த சரித்திரம் இருக்குமே. ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ மிஷினரி வந்தாங்களா? யாரு? ஒயிட் பீப்புள், அமெரிக்கன்ஸ் அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. ஆனா இந்தியாவுக்கு பாருங்க, கால்டுவெல் வந்தாரு. வேற யாரு வந்தா? இந்தியாவுக்கு வேற யாரு வந்தா மிஷனரி? ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க. சீகன் பால்க், அவர் தான் வந்து தமிழ்ல முத பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. வில்லியம் கேரி ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளவு சஃபரிங். ஆமா, அவரு படம்லாம் இருக்குது பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கும் பாருங்க, இதுலயே பாருங்க நீங்க எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்தாரு. ஆமா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நிறைய ஆனி பெசன்ட் வந்தாங்க. ஆமா, ஏமி கார்மைக்கேல், வெரி குட். ஆமா, அதனாலதான் தமிழர்களாகிய நாம இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கோம் பாருங்க. இல்ல, நம்முடைய முற்புதாக்கள் வந்தாங்க இந்த வெளிச்சத்துல. அப்போ நம்ம சமீபத்துல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தோம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இல்லைன்னா இன்னும் பல வருஷம் அவர் ஊழியம் தொடர்ந்து செய்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதுல ஒரு பெரிய ஊழியக்காரர் ரொம்ப கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு யாராவது சொல்லுங்க. அந்த செய்தியில என்ன சொல்லியிருந்தேன், யாராவது கேட்டீங்களா? அவர் வந்து அந்த அவரை கொள்றதுக்கு வந்தவங்க கண் பார்வை வந்திருக்க சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு என்ன செய்திருக்கலாம்? கையை உயர்த்தாம கையை உயர்த்தும் போது அங்கே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இன்னும் 2 நீங்க இமேஜின் பண்ணுங்க, இன்னும் 2-3 இமேஜின் பண்ணுங்க. அவர் கண்ணை குருடாக்கி இருக்கலாம். ஓகே, உங்க சொந்த இமேஜினேஷன்ல சொல்லுங்க. அவர் எஸ்கேப் பண்ணிருக்கலாம். மறைஞ்சு போயிருக்கலாமா? சூப்பர். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தவை தானே, வேற என்ன செய்திருக்கலாம்?
அவங்களோட கண்ணையே குருடாக்கி இருக்கிறான். அவங்கள கண்ணை குருடாக்கி இருக்கும். ஆமா, அது நம்ம சொல்லிட்டோம். வேற பாருங்க, அது நடு காடு, எலக்ட்ரிசிட்டியே இல்லாத இடம்னு நினைக்கிறேன். அவர்கள் தீவெட்டியை வச்சுட்டு வராங்க இல்லையா, கிராமத்துல அப்படிதான் வராங்க. அது அணைய பண்ணிருக்கலாம் இல்ல, இன்னொன்னு செய்திருக்கலாம். பாருங்க, நம்ம இப்ப பேசும்போது எனக்கு ஐடியா வருது. அவங்கள பயங்காட்டி இருக்கலாமே. அவர்களுக்கு பயப்படும் பயத்தை நான் உண்டு பண்ணுவேன் இருக்கிறார். இன்னும் என்ன சொல்லிருக்காரு, முதுகு காட்ட பண்ணுவேன் இருக்கார். எத்தனை சொல்யூஷன் இருக்குல்ல. ஆமா, நாமெல்லாம் போகும்போது இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா, ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். ஆமா ஆமா ஆமா, டீமா போங்க, அங்கெல்லாம் காடுகள் இருந்தா போங்க. சரிங்களா, அப்படி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆமா, ட்ரை பண்ணுங்க. ஆமா, உங்களில் அதிகமான நபர்கள் இருக்கிறது என்னென்ன அரௌண்ட் டொரண்டோவா பிரதர் பிலிப்? நீங்க எல்லாம் இருக்கிறது பிராம்டன் இருக்கிறோம், பிராம்டன், டொரண்டோ. ஓகே, எனக்கு அந்த ஒரு பேர் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, டொரண்டோவில் நீங்க என்ன செய்யலாம், அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா பிரதர்? அங்க ஹீலிங் அலோவ் பண்ணுவாங்களா? மிரக்கல் ஹீலிங். சீக்கிரம் போங்க, நீங்களே பிளான் பண்ணுங்க. லிதியா சிஸ்டர், நீங்க ஒரு முறை நம்ம டீம்ல உள்ளவங்களா போய் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணீங்க. ஐயோ சோ கிளாட் இல்லையா, ஒரு செமினார் ஏதோ. அதே போல ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் போங்க. ஆமா, போய் எனக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும், பிரதர் நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. நீங்க 1 மணி நேரம், நீங்க ஒரு 5 பேர் போய் 1 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டல ஸ்பெண்ட் பண்ணா சர்வ சாதாரணமா 100 பேரை சுகமாக்குங்க. அப்போ இவ்வளவு ஒரு அற்புதமான ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியாது. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? எத்தனாவது கேள்வி? 7. ஓகே சிஸ்டர். நம்மை விட நம் தேசத்தை அதிகமாக நேசிப்பது யார்? அவரிடம் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? வெரி குட். எஸ் பிரதர் பிலிப். நம்மை விட அதிகமாக நேசிப்பது ஃபாதர் காட். எஸ், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஃபீலிங் லைக் ஐ ஹேவ் டு மேக் ஹிம் லவ் த பீப்புள். அவரை நாங்கள் மக்களை நேசிக்க நாங்கள் ஆமா மேக் பண்றோம். நான் நேசிக்கும் அளவிற்கு மக்களை உண்மையும் நேசிக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு என்னை மன்னியும். இல்ல, எல்லா அங்களையும் பம்பாட் பண்றாரு. அந்த பகுதியை வாசித்துங்க பார்ப்போம். 84 பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப். அதையே வாசித்துடலாம். விசுவாசித்து போய் செய்யவும் தேவன் உங்களை நேசிக்கிறார். வாசிங்க. நேசிக்கிறார், அவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார், அவர் தம்மால் முடிந்த அளவுக்கு உதவி இருக்கிறார். ஆனால் ஜெபிக்க ஒரு சிறந்த வழி இருக்கிறது. மற்ற குப்பைகளை விலக்கிவிட்டு உங்கள் ஜெபத்தினால் தேவனை கனம் பண்ணுங்கள். பிதாவே, நான் எனது தேசத்தை நேசிப்பதை காட்டிலும் நீர் அதை மிகவும் அதிகமாக நேசிப்பதற்காக உமக்கு நன்றி. நான் நேசிக்கும் அளவிற்கு மக்களை உம்மையும் நேசிக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு என்னை மன்னியும். என் சுய நீதியான மற்றும் ஆணவமான போக்கிற்கு என்னை மன்னியும். இடத்தை நான் கொண்டு மக்களுக்கும் உமாக்கும் நடுவில் ஒரு செயல்பட்டதற்காக மன்னியும். இதை குறித்த உண்மையை நாம் இப்போது அறிந்து கொண்டு நான் இதை விட்டு திரும்புகிறேன். வெரி குட். ஆமா, பாருங்க, தேவன் மனுக்குலத்தை நம்மை விட நேசிக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? அன்பாகவே இருக்கிறார். இன்னும் வேற யோசிங்க. என்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்காக சிலுவை இல்ல, நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன். ஆமா, எல்லாம் அன்இமேஜினபிள். நம்ம அதுக்கு மேல இமேஜின் பண்ணவே பயமா இருக்குல்ல. எவ்வளவு வேதனைப்படுத்திட்டாரு, எவ்வளவு அவமானப்படுத்தி விட்டார் இல்ல. பாப்பா. சோ நம்மை விட தேவன் ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை. 8வது கேள்விக்கு போயிடும்.
யார் மனச்சோர்வடைவர் ஏன்? ஷார்ட் ஆன்சர் சொல்றாங்க மகேஸ்வரி சிஸ்டர். அன்மியூட் பண்ணிடுங்க. எஸ் சாரி, பிசாசுக்கு உட்பட்டவர்கள் போதும் 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 போதும், கரெக்ட். 5 மார்க்கு சொலையா வாங்கிட்டீங்க. ஓகே, ஏன் ஏன்? அவன் சாத்தான் அவர்களை குழப்பி வச்சிருக்கிறான். ரைட். யார் மனசோர்வு அடைவர்? வாசிக்கலாமா? அந்த 80வது பக்கத்துல 2வது பேராகிராஃப் யாராவது வாசிங்க. ரத்தத்தை ஜெபிக்கிற காரியம் பிசாசுகளை சபைகளை விட்டு விரட்டும் என்றால் அவைகள் காலியாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை ஒழுக்கப்பட்டவர் என்பதற்கும் பிடிக்கப்பட்டவர் என்பதற்கும் வித்தியாசம் காட்டுவதில்லை. கிரேக்க வார்த்தை பிசாசுக்குட்பட்டவர் என்று மட்டும்தான் கூறுகிறது. நீங்கள் மற்றொருடன் இருந்தால் நீங்கள் பிசாசுக்குட்பட்டவர். சாத்தான் உங்களை குழப்பி இருக்கிறார். முக்கால்வாசி விசுவாசிகளை சுற்றி பொல்லாத ஆவிகள் தொடர்ந்து சூழ்ந்து கொண்டு துன்புறுத்தி கொண்டும் அலைகழித்து கொண்டும் இருக்கின்றன. எல்லா பிசாசுகளையும் உண்மையாக கட்டி சபை ஆராதனைகளை விட்டு துரத்தி விட்டால் ஒன்றும் மீதம் இருக்காது. அப்படி உங்களால் செய்ய முடியாது. ஓகே, நீங்க ஃபுல்லா படிச்சுடுங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அப்போ மனச்சோர்வு இருந்தால் பிசாசுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். சிம்பிளா புரிஞ்சுக்கிடுங்க. மனச்சோர்வு அடையக்கூடிய இடத்திலும் மனச்சோர்வு அடையாத சில உதாரணங்களை பைபிள்ல இருந்து சொல்லுங்க. பவுல் எங்க மனச்சோர்வு அடையாமல் இருந்தான்? பவுல் சிறைச்சாலைக்குள்ள. வெரி குட். பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் சொல்லுங்க. யோசேப்பு. வெரி குட். சரி, அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி சோர்வு அடையாம இருக்க முடியும்? நல்ல ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். அந்த வசனத்தை நான் எதிர்பார்த்தேன். நடக்கின்றது. ஆமா ஆமா, அவ்வளவுதான். ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தை இந்த மனப்பாடம் பண்ணிடுவோம். நான் அப்பதே பண்ணிட்டேன். எங்களுக்கும் பாடம் பாஸ்டர். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? அதான் கேள்வி. நாலேஜ் இருக்காத பற்றி இல்ல. அது எப்படி அப்படிலாம் முடியுமா? அது முடியுது. சரிங்களா? நீங்க நிறைய வந்துட்டீங்க, இன்னும் வந்துருங்க. இது நன்மையாகத்தான் முடியும். அப்படி இல்ல, இந்த நாலேஜ் இல்லைன்னா உங்களால விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஆமா, என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணோட 10 வருஷம் வாழ்றா. அந்த பிரச்சனை உங்ககிட்ட வருதுன்னு வைங்களேன், நீ தைரியமா சொல்லுங்க, ஏமா இது நன்மையாகத்தான் முடியும். இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போன பிறகு, ஆமா இவ்வளவு, இதை விட பெரிய எக்ஸ்ட்ரீம் பைபிள்ல சொல்லுங்க. அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிட்டு, அதை விட மோசமா ஒண்ணும் இருக்காது இல்லையா? பக்கத்துல 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலை, அதை விட மோசமான சூழ்நிலை யாருக்கும் வராது. நீங்க எடுத்து சொல்லலாம். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ண எதை சொல்லணும் ஆண்டவர் அழகா நடத்துறாரு பாருங்களேன். சமீபத்துல ஒரு அம்மா கூப்பிட்டு அழுதாங்க. ஐயா, அந்த பிரச்சனை ஒரு பேங்க் மேனேஜர், பேங்க் கேஷியர் 25 கோடி ரூபாய் எடுத்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமா. இவரு அதை கவனிக்காம விட்டாரு. இப்ப இவர் சஸ்பென்ஷன், கோர்ட்ல கேஸ் நடக்க 25 கோடி ரூபாய் கட்டணும். இவர்கிட்ட அப்படிலாம் வசதி இல்லை. எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ இவ்வளவு ஒரு பிரச்சனை உங்களிடத்துல வரும்போதும் நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றா இது நன்மையாகத்தான் முடியுமான்னு தைரியமா அடிங்க. ஆமா,
இவர் செய்தி ஜான் ஏ சிங் செய்தியை கேளுங்க, ஜாஸ்மின் செய்தியை கேளுங்க. இப்ப நம்ம நல்ல டூல் இருக்க. ஆண்ட்ரூ உமக்கு புக்கை வாங்குங்க. இல்ல எவ்வளவு சோர்ஸ் இருக்கு பாருங்க. தைரியமா எழும்புங்க. ஆமென். அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நடக்க முடியாதவற்றை நடத்துகிறதுக்கு தான் யாரு வேணும்? தேவன் என்று ஒருவர் தேவை. வழியே இல்லை, தப்பிக்க வழியே இல்லை. செங்கடலை திறக்கிறதுக்கு தானே தேவன் தேவை. பட் அது கூட முழுமையான உபதேசம் இல்லை. எது முழுமையான உபதேசம்? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனா இருக்கிறாய், நீ உனக்கு வழியே உண்டு பண்ணிக்கொள். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம் இல்லையா? பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடும். அப்போ சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சோல்வடைய வேண்டியதில்லை. கர்த்தர் நல்லவர். 9வது கொஸ்டின். எஸ். ஆத்தும அறுவடையில் எதை விட எது அதிக பலன்களை தரும்? வெரி குட். ஜெயா சிஸ்டர் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராவது சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவர்கள். ஆத்தும அறுவடையில் எதை விட எது அதிக பலன்களை தரும்? ஒன் வேர்ட் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர். மருத்துவரை எழுப்பி ஓகே, வெரி குட், வெரி குட். போதும் போதும் போதும். அற்புதங்கள் என்று சொல்லலாம் இல்லையா? ஆன்சர் ஆத்தும அறுவடையில் எதை விட எது அதிக பலன்களை தரும்? அது எதை விட அதிக பலன்களை தரும்? மரித்தோரை உயிரோடு எழுப்புவது. சிஸ்டர் சொல்லுங்க. ஏற்கனவே செய்து விட்டதை விட செய்து விட்டதை அவர் செய்யும்படி விண்ணப்பம் செய்வதை விட அதிக நலம் கொடுக்கும். நல்லா புரிஞ்சிருக்கீங்க. வெரி குட். தேவன் ஏற்கனவே செய்து விட்டதை அவர் செய்யும்படி பேஜ் 82ல டாப் பேராகிராஃப் வாசிங்க யாராவது. 82 டாப். கர்த்தருடைய சபையில் உள்ள லட்சக்கணக்கான பரிந்து பேசுபவர்கள் தேவனுடைய ஆவியை ஊற்றும்படி கெஞ்சி வழி நடத்துவது தேவன் அல்ல. ஒரு 10 விசுவாசிகள் போய் மரித்தோரை எழுப்பி வியாதியஸ்தரை குணமாக்கி சத்தியத்தை பேசி ஊழியம் செய்யும் போது அநேக மக்கள் கூடி தேவன் ஏற்கனவே செய்து விட்டதை அவர் செய்யும்படி விண்ணப்பம் செய்வதை விட அதிக நல்ல பலன்களை கொடுக்கும். வெரி குட். சிம்பிளா சொல்ல போனா அற்புதம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். நாம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் எது? வெரி குட். அதுல உள்ள ஒரே ஒரு சீக்ரெட் என்ன? ஒன்றுமில்லை என்பதுதான் சீக்ரெட். ஆமா, யாராவது நீங்க அற்புதம் செய்திருந்தா நீங்க கண்டிப்பா இடையில நீங்க சொல்லுங்க, சரிங்களா? தண்ணீரை போல நீங்கள் அற்புதம் செய்ய முடியும், செய்வீர்கள். கடைசி கொஸ்டின் போயிடும். ரட்சிப்பு எப்பொழுது கற்பம் தரிக்கும்? யாராவது சொல்லுங்க, இதுவரை பதில் சொல்லாதவங்க. தேவனுடைய வார்த்தையை வித்தாக விதைக்க வேண்டும். அவ்வளவுதான். வார்த்தை இருதயத்துக்குள்ள போகும்போது கற்பம் தரிக்கும். ஆமா ஆமா. 78ல படிக்காத ஒரு மனிதன் மறுபடி பிறப்பதற்கு ஒரு மனிதன் அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை ஆகிய வித்து விதைக்கப்பட வேண்டும். தேவ வார்த்தை முதலில் உள்ளே போகாமல் கற்பந்தரிக்க முடியாது. அடுத்தது வாசிங்க. வெளியே போய் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களின் இதயங்களில் விதைப்பதை விட்டுவிட்டு ஏராளமான விசுவாசிகள் தங்களுடைய உள் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசிக்கொண்டும் மற்றவர்களுடைய ரட்சிப்பை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இது சரியல்ல. ஓகே ஓகே. அப்போ கற்பம் தரிக்க வைப்பது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை இல்லையா? நம்ம அதுதான் பவுல் அழகா, பேதுரு அழகா அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாக்குவன்ட்ட எனக்கு பேச தெரியாத, சுவிசேஷத்தை எனக்கு சொல்ல தெரியாதே என்று நினைக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த நாலேஜ் இல்லாதவர். சிம்பிளா சொல்லலாம்,
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அது தேவனுடைய வார்த்தை தான். உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீ இப்படி சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அது என்ன செய்யணும்? அவங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது பிரசங்க யாருடைய திறமையினால் அல்ல, சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய ஸ்கில்லுனால் அல்ல, வார்த்தையில் உள்ள வல்லமை. இன்னொன்னு நான் சேர்த்து சொல்றேன். இனிமே நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு சொல்ல போறேன், அல்லது சுவிசேஷம் சொல்ல போறேன். என்னுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையை, அந்த வல்லமை இவரை ரட்சிக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம பேசுவோம். ஒருவேளை உடனடியாக அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இல்லையா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது தேவன். யாரோ ஒருத்தர் ஏற்கனவே அவருக்குள்ள ஒரு விதையை போட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி. நீங்க பேசும்போது தண்ணீர் ஊற்றுறீங்க இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது. ரொம்ப எமோஷனலா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சர்வ சாதாரணமாக பேசுங்க. அவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள் என்ற விசுவாசம்தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்களேன். ஆமா, ஜெபம் செய்ய சிறந்த வழியில இந்த மினிஸ்ட்ரியே உள்ள வந்துட்டு பாருங்க. சரிங்களா? ஆமா, கர்த்தரை தெய்வமாக கொண்டனா பாக்கியவான்கள். யாராவது ஷார்ட் டெஸ்ட் பண்ணி இருந்தா சொல்லலாம். அதன் பிறகு நான் ஜெபித்து அப்புறம் முடிக்கலாம். டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சொல்லுங்க மேட்சி சிஸ்டர், சொல்லுங்க. நேற்றுக்கு நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். எங்களோட செல் மினிஸ்ட்ரியில செய்யற ஆட்கள் ஒரு 5 பேர். என்ன கேட்ட, நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்லி இப்போ நான் சரியா போயிட்டேன். அங்க போன உடனே, ஆனா அங்க போயிருந்தா அந்த வீட்டுல உள்ள பையன்கள் ஒரு ஆள் 40 years, மற்ற 28 years. அவன் he got married and 2 children. அவன் அந்த தாயின் வீட்டுல வந்து இருக்கிறான். நான் அது பவுடர் ரூம் ஓபன் பண்ணினேன். இப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், நேரம் பார்த்துட்டு. அப்ப நான் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணி சாரி என்றுட்டு வந்துட்டேன். உண்மையா அவர் நார்மலான ஒரு பர்சன் உண்டு. ஆனா அவர் அப்புறம்தான் நான் அவரை பார்த்துட்டு நினைச்சேன், அவர் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இதுல பிடிபட்டு இருக்கிறாருன்றது. வெளியே வரையில்லை. அவர் மற்ற மகன் இருக்கிறான், அவனுக்கும் டிப்ரெஷன் சம்திங். அப்போ ஜெபிக்க அவர் சொன்னா முதல் அவர் ஜபிக்கும்படி கேட்க இல்லை. என்னடா அவங்க இருக்க மாட்டாங்களா அந்த இடத்துல என்று தாய் சொன்னாங்க. நாங்க 5 பேரும் தானே. நான் உடனே பாட தொடங்கினோம். வர்ஷிப் 2-3 சாங்ஸை பாடி ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மூத்த பையன் கொஞ்சம் பேச தொடங்கினான். தனக்கு தெரியும் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் வந்ததே வந்து தன்னை சிலுவையில ஒப்பு கொடுக்கன்னு சொன்னான். he said his own blood and sin சொல்லிட்டேன். அப்ப சரி, ஓகே, அப்ப அவனுக்கு ஒரு அளவு விளங்குது என்று சொல்லி போட்டு தொடர்ந்து நாங்க ப்ரே பண்ணி கொண்டிருந்தோம். உடனே எந்த இதையும் நாங்க காணல, ஒரு ரிசல்ட்டையும் காணல. அவ தாய் சொன்னா அவர் அந்த செகண்ட் சன் வந்து 2 கிழமையா அவன் ஒன்றுமே சாப்பிட்றான் இல்லை, எவ்வளவு வற்புறுத்தியும் சாப்பிட்றான் இல்லை. அந்த சொந்த வீட்டை விட்டு தன்னோட வந்து நிக்கிறார் சொல்லி சொன்னான். அவ்வளவுதான் அவ சொன்னது, முதல் சொன்னது. அப்படி பிறகு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு ரிசல்ட்டையும் நான் அங்க பார்க்கல. ஆனா இங்க வந்தோடனே அவ போன் பண்ணி சொன்னா அவர் சாப்பிட்டுட்டார். இந்த காலையில சொன்னா அவர் தன் வீட்டுக்கு போயிட்டார், தன் ஓன் கார்லயே போயிட்டாரு. அப்ப நான் நார்மலா அவர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டுட்டு படுத்து நல்ல நித்திர கொண்டுட்டு காலையில எழுந்து தன் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். அது ஒரு அவர் வந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். வெரி குட், வெரி குட். நம்ம அப்படி பிரேயர் பண்ணி முடிச்சிருவோம். அதன் பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்க ஏதாவது வாட்டர் வச்சிருந்தா எடுத்துடுங்க. வாட்டர் இல்லாதவங்க உங்க மொபைல்லே கை வைங்க, சரிங்களா? எல்லாருக்கும் அது அவசியம் என்று சொல்லவில்லை. ஆமா, கண்டிப்பா எல்லாரும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க.
நாம் எதை கட்டவிழ்க்கிறோமோ பரலோகம் அதை கட்டவிழ்க்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நீங்க எல்லாரும் தலை சிறந்த ஊழியர்களாக என்னை கவனிக்கிறீங்க. ஆமா, அந்த தேவனுடைய நாமத்தினால ஆண்டவரே பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் வகுப்பை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. ஜெபத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய போதகராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியங்களை பிசாசனை திருட முடியாது, ஆழமாக பதிந்து கொள்ளுவதாக. இப்பொழுது இவர்கள் கரத்துல வைத்திருக்கிற, அது தண்ணீரா இருக்கலாம், கர்ச்சிஃபா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை இவர்கள் எதிலே அதுல பயன்படுத்தினாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை அதனால உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, குடும்பத்திலே அன்பு பெருகுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.